ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு வாழைக்காயை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி எல்லா குழம்புக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காயை சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். இந்த பக்குவத்தில் வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே குழஞ்சிடக்கூடாது. ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை ஆற விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. நான் தோலை எடுத்துட்டு சீவி எடுத்துக்க போகிறேன் வாழைக்காவை. இந்த மாதிரி வாழைக்காய் தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. தோல் எடுத்ததுக்கப்புறம் இப்படி நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் நான் சீவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸில் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் எல்லாமே சீவி எடுத்தாச்சு. இதெல்லாம் தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்த பருப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் சீவி வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடி பொடியாக சீவி எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வாழைக்காயெல்லாம் சேர்த்துட்டு கிண்டி விட்டுடலாம். இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி எல்லா குழம்புக்குமே இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாழைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். வாழைக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 2 நிமிஷம். ஏன்னா வாழைக்காய் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம், அதனால் சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ தேங்காய் துருவலும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வாழைக்காய் எப்போயுமே வறுவல் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.